நான் வந்து நிஃப்டியோட ஐடி இண்டெக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் டே ஃப்ரேமில் தான் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? நான் மேக்ஸிமம் டே ஃப்ரேம் தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நிஃப்டி ஐடியோடைய அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அழகாக மேலே போயிருக்கு. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா November 4th 2024 வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கான எந்த ஒரு கான்ட்ராக்ஷன், ஐ மீன் என்ன சொல்கிறது, ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு ஒரு இது மூவ் கிடையாது. பாருங்கள், இங்கிருந்து கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 2024 இருந்தே உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு பெரிய கான்ட்ராஸ்டான மூவே கிடையாது. பார்க்குறதுக்கு கன்சால்டேஷன் மாதிரி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட எது வரைக்கும் அப்படின்னா November 4th 2024 வரைக்குமே உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஆக்டில் தான் இருந்திருக்கு நிஃப்டி ஐடி. இங்கே இந்த போர்ஷனுக்குள்ள நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? பட் எப்போ இருந்துன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து, அதாவது இங்கே November 4 2024 இருந்து அழகாக ஹையர் ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை ஹையர் லோ வச்சுட்டு ஹையர் ஹையில் போயிட்டுருக்கு. ஏன் அடுத்தது மூவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த டைமிங்கில், இந்த பீரியட் ஆஃப் டைமிங்கில் நிஃப்டி ஐடிக்குள்ளே இருக்கிற நிறைய கம்பெனிஸ் வந்து நல்லாவே பூம் ஆகிருக்கு. அதில் செலக்டிவாக 2 கம்பெனியை நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக் மஹேந்திரா. டெக் மஹேந்திராவில் நான் வீக்லி சார்ட் தான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வீக்லி சார்ட்டில் வச்சு எந்த பீரியட்குள்ளார நான் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3 இயர்ஸ்க்கான ஒரு ஃபுல் கட்டமைப்பு தான் இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது 2022 ஜனவரியில் ஆரம்பிச்சது, அதாவது பியரிஷ் வச்சு இறங்க ஆரம்பித்தது, இறங்கி ஒரு கன்சால்டேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஏற ஆரம்பித்து கிராஜுவலாக வந்து ஏறி இருக்கு. இந்த போர்ஷன் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு 3 வருஷம் இருக்குது. இந்த விஷயம், இந்த ஸ்ட்ரக்சருக்கு உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து எடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், 2022 ஜனவரி 3ஆம் தேதி அன்னைக்கு பியரிஷ் கேண்டில் வச்சு இறங்க ஆரம்பிச்சது. அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் லோ கொடுத்து, லோயர் ஹை, லோயர் லோ கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா லோயர் ஹை கொடுத்துட்டு என்ன காமிச்சிருக்கு உங்களுக்கு, ஹையர் ஹைன்னு சொல்ல முடியாது, ஹையர் லோன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, ஒரு கன்சால்டேஷன் கொடுத்துருக்கு. கன்சால்டேஷன் கொடுத்துட்டு எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2023க்கு அப்புறமா அழகாக மார்க்கெட் என்ன ஆகிருக்குன்னா, ஐ மீன் கம்பெனியோடைய வியூ பார்த்திங்கன்னா மேலே போயிருக்கு. ஹையர் ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை ஹையர் லோ, ஹை ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை ஹையர் லோ போயிட்டுருக்கு. சூப்பராக வந்து கரெக்டிவ் இம்பல்சிவ் வேவ்ஸ் வந்து அழகாக இங்கே வந்து உங்களுக்கு அப்ளை பண்ண முடியுது இதில். ஓகேவா? இந்த இடத்துல வந்து இந்த விஷயம், அதாவது ஒன்ஸ் இல்லை, இந்த இடத்துல அதாவது 2022 ஜூன் மந்தில் இருந்து 2023 மே வரைக்குமே உங்களுக்கு ஒரு கன்சால்டேஷன் மாதிரி தான் வந்து இந்த ஸ்டாக் வந்து போயிட்டு இருந்திருக்கு. இந்த மாதிரி கரெக்டுங்களா? இப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் எங்கே பொசிஷன் எடுத்துருக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இந்த இடத்துல, நான் என்னுடைய வியூ படி இந்த இடத்துல நீங்கள் ஆப்ஷன் பண்ணி, ஐ மீன் பொசிஷன் எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு சப்போர்ட் போட்டிருக்கேன். இந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல டச் ஆகிருக்கு, இந்த இடத்துல டச் ஆகிருக்கு, இந்த இடத்துல டச் ஆகிருக்கு. இந்த 3 இடத்துலையுமே இந்த சப்போர்ட் நடந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா டச் ஆகிருக்கு. இதுக்கப்புறமா இது சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு மேலே ஏற ஆரம்பிச்சது நல்லாவே உங்களுக்கு என்ன இருக்குது, மேலே இருக்குது. அதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து பூம் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இது என்ன சொல்லணும் அப்படின்னா ஸ்ட்ராங் சப்போர்ட்னு தான் சொல்லணும். இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் ஆகி மேலே ஏற ஆரம்பித்த இந்த ஸ்டாக் ஆனது கிட்டத்தட்ட 2024 ஏப்ரல் வரைக்குமே ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ பெரிய கான்ட்ராஸ்டான மூவ் கொடுக்காட்டியுமே அதுக்கப்புறமா மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைன், இந்த இடத்துல ஒரு போர்ஷன் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா, இங்கே ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ஒரு பொசிஷன் எடுத்திருந்தோம்னா இப்போ வரைக்குமே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும். ஒருவேளை இங்கே நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா செகண்ட் சான்ஸ் உங்களுக்கு எங்கே இருந்திருக்கும்னா இந்த இடத்துல இருந்திருக்கிற வாய்ப்பு இருக்குது. அதாவது இங்கே பாருங்கள், உங்களுக்கு லைன் சார்ட்டில் காமிக்கிறேன். இந்த பீக்,
இந்த ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் ஹை பாயிண்ட் இது. ஸோ இதை பிரேக் பண்ணி, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஹை கிடையாது, கரெக்டுங்களா? ஸோ இதான் வந்து ப்ரீவியஸ் ஹைட்டாக இருந்திருக்குது இந்த போர்ஷனுக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணியிருந்தது அப்படின்னா மேலே போயிருந்துருக்கு, நல்லாவே உங்களுக்கு பூம் ஆயிருக்கு. ஸோ இந்த 2 இடத்துலையுமே நீங்கள் பொசிஷன் எடுத்திருந்தீங்கன்னா இப்போ வரைக்குமே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். இந்த ஒரு இடத்துல நமக்கு ஒரு கன்சால்டேஷன் கொடுத்துட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா இந்த கம்பெனி, இது வந்து ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த கன்சால்டேஷன் கொடுத்துருக்கிற டைமிங்கில் நம்ம ஒரு வேலை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்துருக்கலாம், ஈக்விட்டியாக நம்ம எடுத்து வச்சுருந்தாலும் இந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் இது உங்களுக்கு நல்லாவே ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கும். இந்த நவம்பர் 2020 ஜூலை, இது வந்து ஜூலை உங்களுக்கு எப்போனா நவம்பர் 2023 இருந்தே உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா மார்க்கெட் டெக் மஹேந்திரா அழகாக வந்து உங்களுக்கு மேலே போயிருக்கு. ஓகேவா? ஏன் அப்படின்னா அந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் பவுன்ஸ் ஆகி 3 டைம் பிச் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, பவுன்ஸ் ஆகி உங்களுக்கு மேலே போனதுனால இதுக்கப்புறமா நீங்கள் பொசிஷன் எங்கே எடுத்திருந்தாலுமே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அதே மாதிரி இன்ஃபோசிஸ் பாருங்கள், நீங்கள் பார்த்தாலே தெரியும். இன்ஃபோசிஸ் நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஒரு நிமிஷம். சரி, இன்ஃபோசிஸ் பொறுத்த வரைக்கும் நவம்பர் 2024 இருந்தே உங்களுக்கு அழகாக என்ன இருக்குது, ஹையர் ஹை ஹையர் லோ கொடுத்து நல்லாவே உங்களுக்கு மேலே போயிருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஐடியோடது டெக் மஹேந்திராவுக்கு பார்த்தாலும் ஒரு கன்சால்டேஷன் கொடுத்த மாதிரி தான், இங்கேயும் ஒரு அழகாக ஒரு கன்சால்டேஷன் மாதிரி தான் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து இறங்கி கரெக்டாக மேலே போயிருக்கு. ஒருவேளை இந்த டைமிங் இங்கேயோ இல்லைன்னா இந்த கீழே மார்க்கெட் இறங்கி இருந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமிங்கில் இங்கே நீங்கள் ஒரு வேளை பொசிஷன் எடுத்திருந்தீங்க, இல்லைன்னா ஒரு வேளை ஈக்விட்டியாக நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இதெல்லாம் ஏன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே நம்ம சொன்ன மாதிரி தான், நிஃப்டி ஐடியோடைய பூம் தான் இது எல்லாத்துக்கும் வரும். நிஃப்டி ஐடி பாருங்கள், கரெக்டாக நவம்பர் 2024 உங்களுக்கு பூம் ஆயிருக்கு. டெக் மஹேந்திரா ஆல்சோ பாருங்கள், எப்போ நவம்பர், அதாவது வீக்லி சார்ட் உங்களுக்கு டீல் வச்சு காட்டுறேன். நவம்பர் டெக் மஹேந்திரா பாருங்கள், இங்கே அதாவது நவம்பர் 2024 உங்களுக்கு என்ன இருக்குது, மேலே போயிருக்கு. அதே மாதிரி இன்ஃபோசிஸ் ஆல்சோ உங்களுக்கு என்ன இருக்குது, நவம்பர்லேருந்து மேலே போயிருக்கு. ஏன்னா ஐடி மேலே போச்சுன்னா ஐடிக்குள்ள இருக்க ஸ்டாக்ஸ் கண்டிப்பாக அது மாதிரி தானே ஆக்ட் பண்ணும். அதனால் இந்த 2 கம்பெனியுமே நல்லா இருந்திருக்கு. அண்ட் இந்த கம்பெனிஸில் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் பொசிஷன் எடுத்திருந்தாலுமே உங்களுக்கு இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஸோ கரெக்டாக இருக்குது. இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது அப்படின்னா ஐடியோட செக்டர் நல்லாவே இருக்குது. ஐடியில் நீங்கள் ஒரு வேளை பொசிஷன் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி முன்னாடியே நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஐடியில், இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், இல்லை டெக் மஹேந்திராவாக இருக்கட்டும், டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு வேளை ஐடி செக்டர் ரிலேட்டடான ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேறு என்ன மாதிரியான செக்டர்ஸ்லாம் அனலைஸ் பண்ணலாம், அண்ட் வேறு என்னென்ன டெக்னிக்கல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர்.